நேரடியாக எந்தெந்த இடங்களில் யார் யாருக்கான எந்தெந்த தொகுதிகளில் யார் எந்தெந்த கட்சிகளுக்கு இடையிலான போட்டி என்கிற விவரங்களையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தொகுதி வாரியாக நாம் பார்க்கிறோம். காங்கிரஸ் வெர்சஸ் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் இடையே காங்கிரஸ் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் 28 தொகுதிகளில் என்டிஏவினுடைய போட்டி என்பதையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ஈரோடு கிழக்கில் காங்கிரஸ் வெர்சஸ் அதிமுக போட்டி, அறந்தாங்கியில் காங்கிரஸ் வெர்சஸ் பாஜக, கடலூரில் காங்கிரஸ் வெர்சஸ் அதிமுக, மயிலாடுதுறையில் காங்கிரஸ் வெர்சஸ் பாமக என்கிற போட்டி உருவாகி இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய 28 தொகுதிகளில் அந்த வெர்சஸ் போட்டியை பார்க்கிறோம். தொடர்ந்து அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். முதல்வரின் திட்டங்களால் மக்கள் பெற்றிருக்கின்ற நன்மைக்காகவும் கடந்த முறை விட இந்த முறை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் உதயசூரியன் மீண்டும் இருவர்ண கொடி தொடர்ந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு தொடர்பாக திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். உங்களோடு திமுக 2026 களமிறங்கிருக்காங்க. எப்படி இருக்கு இந்த திட்டமிடுதல், என்ன இருக்கு, இது எப்படி சார் போகும்? அதாவது 200 இடங்களை வெற்ற வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கு. அதற்கு அந்த அடிப்படையிலே கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணி கட்சிகளோடு இத்தனை நாட்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு அதற்கு பின்னால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மிகுந்த கவனத்தோடு இந்த பட்டியலை அறிவித்திருக்கின்றார். ஆக எங்களுடைய ஆட்சியினுடைய திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது. எங்களுடைய கட்சி வலிமையாக இருக்கிறது. தேர்தல் களப்பணி என்பதை நாங்கள் பல மாதங்களுக்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டோம். எஸ்ஐஆர் என்று வரப்போகுது என்கிற போதே தமிழ்நாட்டை பொறுத்தவரை எல்லா பூத்துகளுக்கும் நாங்கள் BLA 2 செய்ய வைத்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். எனவே நாங்கள் எங்கள் இலக்கு 200 என்பதை நிச்சயமாக எளிதாக வென்றடையும். மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தற்போது மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னியூர் சிவா செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். முதலமைச்சர் உங்களை வேட்பாளரை மீண்டும் அறிவிச்சிருக்காரு, எப்படி பாக்குறீங்க சார்? இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை வேட்பாளராக அறிவித்தது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நான் கடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று 19 மாதத்தில் தினசரி ஒவ்வொரு திட்டங்களை அந்த தொகுதிக்காக நான் கடுமையாக பாடுபட்டு கொண்டு வந்திருக்கிறேன். அது இல்லாமல் கடந்த 5 ஆண்டுகளில் தொடர்ந்து திராவிட மாடல் ஆட்சியில் பல திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள் எங்களுடைய விழுப்புரம் மாவட்டம், குறிப்பாக விக்கிரவாண்டி தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. விவசாயிகளுக்கான பல ஆண்டு கோரிக்கையான நந்தன்கால்வாய் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்காக கல்லூரி, அதே போல மேம்பாலங்கள், அதே போல சாலை வசதிகள் அனைத்தும் அந்த தொகுதியில் தன்னிறைவு பெற்ற தொகுதியாக நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயருக்காக மகளிரும் இளைஞர்களும் படித்தவர்களும் நிச்சயமாக உதயசூரியன் தினத்திற்கு வாக்களிப்பார்கள். ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் விக்கிரவாண்டி தொகுதியை வென்று எடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். பாமக வேட்பாளர் தான் உங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. அது தேர்தல் களம் எப்படி இருக்கு? என்ன ஏற்கனவே எதிர்த்து நின்றவங்களும் பாமக வேட்பாளர் தானே. இடைத்தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருந்துச்சு, ஒரு 60,000 வாக்குகள் வித்தியாசமா இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்கு வித்தியாசம்? சார், கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏற்கனவே எங்களுக்கு முன்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய மாவட்ட செயலாளர் புகழேந்தி அவர்கள் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட போது அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி எதிர்த்துத்தான் வெற்றி பெற்றிருக்கிறார். எனவே மீண்டும் விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக உதயசூரியன் உதிக்கும். விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் தற்போது மீண்டும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்னியூர் சிவா செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம். அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்கிற செய்தியை பார்க்கிறோம். பால்வளத்துறை அமைச்சராக உள்ள மனோ தங்கராஜுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயர் இல்லை என்கிற அந்த செய்தியையும் பார்க்கிறோம். தற்போது திமுகவில் தங்களை இணைத்துக் கொண்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அவருடைய தொகுதியான போடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மனோஜ் பாண்டியன், வைத்திலிங்கத்திற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த 3 அமைச்சர்களுக்கு தற்போது வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்கிற செய்தியை பார்க்கிறோம். மனோ தங்கராஜ், அதே போன்று
ஆர் காந்தி, கயல்விழி ஆகிய மூவருக்கு தற்போது வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் அமைச்சர் ஆர் காந்தியினுடைய மகன் வினோத் காந்திக்கு அங்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மனோ தங்கராஜ் மற்றும் கயல்விழி செல்வராஜ் ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்ற தகவலையும் நாம் பார்க்கிறோம்.